கிறிஸ்தவ பெற்றோர்களோட கவனத்திற்கு நான் சொல்றேன். உங்க குழந்தைங்க நைட்ல திடீர்னு அழுகுறாங்களா, திடீர்னு அலறாங்களா, அப்ப நீங்க நினைக்கணும் என்ன தெரியுமா, சொன்னேன் நல்லது ஜோம் பண்ணிட்டு படுத்தோம், என் பிள்ளைக்காக நான் நல்லா தானே ஜோம் பண்ணேன், ஏன் அழுறா, ஏன் கத்துறா அப்படின்னு சொல்லி நீங்க சில நேரத்தில் கேள்விகளை கேட்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். அந்த குழந்தையை பிசாசானவன் கண் வைத்திருக்கிறான் என்று சொல்லி நீங்க நினைக்கணும். என்னுடைய மகள் 1.5 வயசு இருக்கும் பொழுது எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு கூட்டு போயிருந்தேன். அவள் வரான்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்க குட்டி பையன் அவளுக்காக ஒரு நாய் பொம்மையை ஒன்று வாங்கி வைத்திருந்தான். இந்த நாய் பொம்மையை அந்த குழந்தைய பார்த்த உடனே நாய் பொம்மையை கொடுக்கவும் அவள் வாங்கலை. உடனே அந்த சின்ன பையன் என்ன செஞ்சா, இது உனக்காக தான் வாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை மேலே தூக்கி போட்டான். அந்த நிமிஷமே புள்ள அழ ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கு. அதுக்கு பேச தெரியாது, அதுக்கு நடந்தது எதுவும் தெரியாது. நான் என்ன பண்ணேன், ஒரு கட்டத்தில் குழந்தைய 2 அடி கூட அடிச்சிட்டேன். ஏன் கத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி 2 அடி கூட அடிச்சிட்டேன். அப்ப அடித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது என்னுடைய சின்ன வயசுல நடந்தது. இதே போல நான் 6 வயசு இருக்கும் பொழுது ஒரு திருவிழாவுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. நைட்டு 2:30 மணி இருக்கும். வீட்டில் கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கிறாங்க. திடீர்னு அப்பள முழிச்சேன் பாருங்க, ஏதோ கருப்பான ஒரு உருவம் என் கண்ணுக்கு முன்னாடி உட்கார்ந்ததை நான் பார்த்தேன். பயம். 6 வயசு குழந்தைக்கு எப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு பயம். ஆனால் எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்ல, சத்தமா இல்ல, மனசுக்குள்ள இயேசுவின் ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த உருவம் அப்படியே எழுந்து வந்து என்னை ஒரு உதை விட்டுச்சு. அந்த உதை எனக்கு வலிக்கல. அன்னையிலேருந்து பயம். 10 வயது வரைக்கும் பயந்தேன். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அநேக நேரம் கத்துவேன். எங்க வீட்டில் என்னன்னே புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனால் 10 வயது வந்தபொழுது ஜெபித்து அந்த பயத்திலிருந்து நான் விடுதலை பெற்றேன். என் மகளுக்கு அப்படி நடந்துச்சு. உடனே நான் தண்ணி எடுத்தேன். எங்க பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அந்த பாஸ்டர்கிட்ட கொண்டு, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி கொடுங்க தண்ணியன்னு சொன்னேன். தண்ணியை அவர் வாங்கி ஜெபம் பண்ணி குழந்தை மேல தெளிச்சு தண்ணியை இயேசுவின் ரத்தம் கொடுங்கன்னு சொன்னாரு. கொடுத்தேன். அப்பொழுதே அந்த பயம் நீங்கினது, அழுகை நின்றுடுச்சு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், உங்க குழந்தைகளுக்காக ஜெபியுங்கள், பேச தெரியாத உங்க குழந்தைகளுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் தூதர்களை கொண்டு காவலாய் கட்டளையிடுவார். என் வாழ்க்கையில நான் செய்தேன், நீங்களும் செய்யுங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுங்கள்.